சாப்பிடும்போது சில பேருக்கு புறக்க ஏறிடும். கவனிச்சிருக்கீங்களா? புற ஏறினா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? தலையில் தட்டுவீர்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். புற ஏறிடுச்சுன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? யாரும் உங்களை நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை, நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும் பொழுது பறையறிவிடும். என் உறவினர்கள் அனைவரும் உங்களை நான் கருதுவது உறவினர்களாக. ஆயுளை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். சரி, உணவை பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது உடற்பயிற்சி இன்றியமையாதது. அதுக்கு ஒரு கேள்வி, நமக்கு எத்தனை இதயம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இதயம்? 1 இல்லை 3 இதயங்கள். புதுசா இருக்குது உங்களுக்கு? நீங்கள் சொல்லுகின்ற இதயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். 2வது இதயம் ரைட் காஃப் மசில், கண்டக்கால். 3வது இதயம் இடது கண்டக்கால். காஃப் மசில் தான் 2 பெரிஃபரல் ஹார்ட். அந்த 2 ஹார்ட்டையும் நீங்கள் இயக்கிக் கொண்டிருந்தால் தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இது இதமாக இயங்க முடியும். ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். நிக்கணும், நடக்கணும், நீந்தணும், ஓடணும், எதுனாலும் பண்ணணும். ஆல் த டைம் யூ மஸ்ட் மூவிங். புரியுதுங்களா? படுத்தோடனே ரத்தம் தானா போயிடும். எக்ஸசைஸ் மேண்டேட்டரி. ஏரோபிக் எக்ஸசைஸ் வெரி குட். இன்றும் நான் இதயத்திரிகள் 9வது மாடியில் இருக்கின்றேன். இந்த சொக்கலிங்கம் இந்த 9 மாடி செல்வதற்கு இன்று வரை நான் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. நான் படிக்கட்டில் தான் போவேன். புதுசா லிப்ட் மேன வந்தான், சாசா லிப்ட்ல வாங்கலன்னா, ஏன்பா தொந்தரவு பண்றீங்க? லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமேன்னா. உடற்பயிற்சி இன்றியமையாக்கிக் கொள்ளுங்கள். அது மஸ்ட் வச்சுக்கணும். தூக்கம் இன்றியமையாதது. படுத்தவுடன் 2 நிமிடத்தை தூங்கிடணும். 7 மணி நேரம் குறைஞ்சீங்களா? 7 to 8 மணி நேரம். அப்ப ரீஜனரேட் ஆகும். தூக்கமும் மகிழ்ச்சி ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக அமர்ந்தால் அந்த மகிழ்ச்சியும் பட்டாம்பூச்சி என்ற தூக்கம் கையில் அமர வேண்டும். இந்த 60 வருடமாக சொக்கலிங்க ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை என்று நான் பதிவு செய்கின்றேன். தூக்கம் வரணும்னா துக்கம் ஒன்று இருக்கக்கூடாது. படுத்தவுடன் தூங்கிட வேண்டும். அது முக்கியமான